ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு ஜவ்வரிசி வச்சு பாயசம் தான் செய்ய போகிறேன். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு குக்கரில் சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு, ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட்டு போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கின பிறகு நல்லா கடைஞ்சி விட்டு எடுத்து வச்சிடலாம். அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 3 கப் தண்ணி ஊற்றிட்டு ஜவ்வரிசியை சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வெந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு உடச்ச வெல்லத்தை எடுத்து 2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். அதை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முந்திரியையும் திராட்சையும் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அரை கப் தேங்காவில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்கணுன்னா ரொம்பவே சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.